தன்னோட கைகளுக்கு கீழே வங்கதேசத்தை கொண்டு வந்துக்கணும்னு இந்தியாவும் விருப்பப்படும். இப்பயும் வங்கதேசத்துலயும் என்ன ஒரு உரையாடல் அங்கேருந்து வர செய்திகள் என்ன வருதுன்னா, இந்து மக்கள் தாக்கப்படுறாங்க, வங்கதேச இஸ்லாமியர்கள் இந்து மக்களை தாக்குகிறார்கள். முஜிபுர் ரஹ்மானுடைய அவாமி லீக் கட்சியை சார்ந்தவர்கள், அந்த கட்சிக்கு வந்து ஒரு மாணவர் அமைப்பு இருக்கு, அந்த மாணவர் அமைப்பை சார்ந்தவர்களுக்கு தான் அந்த இடஒதுக்கீடு போய் சேருது. ஹசீனாவால வங்கதேசத்துக்குள்ளேயே போக முடியல. அவரும் அவங்க தங்கையும் அப்பையும் இந்திய நாட்டில் தான். அந்த போராட்டம் என்பது பின்னர் அதாவது முதல்ல அவங்க தனி நாடு எல்லாம் அவங்க கேட்டு போராடல. வணக்கம். உலகத்துல நிறைய விஷயங்கள் உலகத்தை குலுக்கி போட்டுட்டு இருக்க நேரத்துல இன்னைக்கு மிக முக்கியமாக வங்கதேசம் நமக்கு ஒரு செய்தியை உணர்த்தி இருக்குது. அது குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வங்கதேசத்துலேருந்து இப்போ ஷேக் ஹசீனாவோட தங்கை ஷேக் ரஹானா அவங்கெல்லாம் நம்ம இந்தியாவில் தான் இருக்காங்க. டெல்லியில் ஒரு இடத்துல பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. ஏன் டெல்லிக்கு அவங்க வந்தாங்க அப்படின்ற செய்தியும், இன்றைக்கு இடைக்கால பிரதமராக, இடைக்கால அரசினுடைய பிரதமராக முகமது யூனுஸ் அவர்கள் பொறுப்பேற்றிருக்காங்க. அது குறித்தும் நம்ம பார்க்கலாம். அந்த போராட்டம் என்பது பின்னர் அதாவது முதல்ல அவங்க தனி நாடு எல்லாம் அவங்க கேட்டு போராடல. தங்களுக்கான மாநில உரிமை, மொழி உரிமை, அவங்களோட கல்வி உரிமை, அவங்களுடைய பொருளாதார உரிமை, இந்த மாதிரியான கோரிக்கைகளுக்கு தான் அந்த போராட்டம் நடக்குது. அந்த கோரிக்கைகளை வடிவமைத்தவர் தான் முஜிபுர் ரஹ்மான். இதன் காரணமாக அவர் சிறையில் அடைக்கப்படுகிறார். அவர் சிறையில் அடைச்சதுக்கு அப்புறம் போராட்டம் மிகப்பெரிய ஒரு வலுவான போராட்டமாக மாறுது. மிகப்பெரிய தாக்குதல் இந்த மக்கள் மேல நடத்தப்படுது. அந்த நேரத்துல இந்திரா காந்தி வங்கதேச மக்களுக்கு ஆதரவாக நின்று அந்த மக்களுக்கான ஒரு தனி நாடாக அது பிரிஞ்சு வருது. வங்கதேசம் தனி நாடாக பிரிஞ்சு வந்தப்போ முஜிபுர் ரஹ்மான் அதனுடைய அதிபராக மாறுகிறார். இப்போ முஜிபுர் ரஹ்மான் வங்கதேசத்தினுடைய தந்தையாக இருக்கிறார். வந்த புதுசுல நிறைய மக்களுக்கான, ஏன்னா அவங்களுடைய கோரிக்கை என்னன்னா, வங்க மக்களுக்கான உரிமைக்கான கோரிக்கை தான். மொழியா இருக்கட்டும், அவங்களுடைய பொருளாதார கோரிக்கை, கல்வி உரிமை, இப்படி உரிமைக்கான ஒரு போராட்டம் தான். இதுல கொஞ்ச நாள் அவர் ஆட்சிக்கு கொஞ்ச நாள்ல என்ன வருதுன்னா, 30% இடஒதுக்கீடு வழங்கப்படுது. நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி இந்த இடஒதுக்கீடு என்பது சமூக ரீதியாக, கல்வி ரீதியாக பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீடாக அல்ல. ஆனா அது என்ன சிக்கலை சந்திக்குது, உண்மையிலே 30% இடஒதுக்கீடு கொடுக்கலாமா கொடுக்க வேணாமான்றது ஒரு கேள்வியாக இருந்தாலும், அந்த 30% இடஒதுக்கீடுனால பயனடைந்தவர் யார் அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய அங்க கேள்வியா இருக்கு. என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, முஜிபுர் ரஹ்மானுடைய அவாமி லீக் கட்சியை சார்ந்தவர்கள், அந்த கட்சிக்கு ஒரு மாணவர் அமைப்பு இருக்கு, அந்த மாணவர் அமைப்பை சார்ந்தவர்களுக்கு தான் அந்த இடஒதுக்கீடு போய் சேருது. அப்ப என்னவாகுதுன்னா, இது கட்சியை சார்ந்தவர்களுக்கான இடஒதுக்கீடாக பின்பற்றப்படுது. அவங்களுக்கு தான் வேலை வாய்ப்பு, கல்வி எல்லாமே கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்ல, முஜிபுர் ரஹ்மானோட காலத்துல இடதுசாரிகள் தாக்கப்படுறாங்க. ஒரு ஜனநாயக உரிமைக்காக எழுந்து ஆனா தனக்கான ஒரு ஆட்சி அதிகாரம் கிடைந்தப்பன் அவர் முழுமையான ஒரு ஜனநாயகத்தை பின்பற்றவராகத்தான் முஜிபுர் ரஹ்மான் இருக்கிறார். ஒரு ஆட்சி காலம் ராணுவ ஆட்சி அங்க வருது. முஜிபுர் ரஹ்மானுடைய குடும்பம் மொத்தமும் கொல்லப்படுற ஒரு துயரம், ஒரு சோகம் நிகழுது. இதுல ஷேக் ஹசீனாவும் அவங்க தங்கை மட்டும் தப்பிச்சு போறாங்க. ஏன்னா ஷேக் ஹசீனாவுடைய கணவர் வெளிநாடு, எனக்கு அந்த தேசம் இந்த நாடு இது ஞாபகம் இல்லை. அங்க அவங்க போறாங்க, அவங்களை வழி அனுப்பி வைக்குது. குடும்பம் மொத்தமும் போய் அவங்க 2 பேரும் ஒரு சந்திக்க போயிடுறதுனால அதற்கு பின் எஞ்சியவர்கள் மொத்த பேரும் ஷேக் ஹசீனாவுடைய சகோதரர்கள், மாமா, அத்தை, எல்லாருமே, அம்மா, அப்பா, முஜிபுர் ரஹ்மான் உட்பட அனைவரும் இராணுவத்தால கொல்லப்படுறாங்க. இராணுவ ஆட்சி நடக்குது. அதன் பின் ஷேக் ஹசீனாவால வங்கதேசத்துக்குள்ளேயே போக முடியல. அவரும் அவங்க தங்கையும் அப்பையும் இந்திய நாட்டில் தான் இருக்கிறாங்க. இதற்கிடையில திரும்பி கொஞ்சம் கால மாற்றமானவனே இவர்கள் ஷேக் ஹசீனாவும் ரஹ்னாவும் வங்கதேசத்துக்கு திரும்பி போறாங்க. வங்கதேச தேசிய கட்சின்னு அப்படி நினைக்கிறேன். அதனுடைய தலைவர் பேகம் ஹலிதா, அவங்களும் இவங்களும் சேர்ந்து இந்த இராணுவ ஆட்சிக்கு எதிராக ஒரு ஜனநாயக ஆட்சி வேணும், வங்கத்துல இராணுவ ஆட்சியிலிருந்து தன்னுடைய மக்களை விடுவிக்கணும்னு 2 பேரும் இணைந்து போராட்டங்கள், அதாவது அவாமி லீகும் பேகம் ஹலிதா அவர்களும் போராட்டம் நடத்துறாங்க. இந்த போராட்டத்திற்கு அப்புறம் இராணுவ ஆட்சி கலைக்கப்பட்டு ஜனநாயகபூர்வமான ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கான
மாதிரியான சூழல் அங்க வருது. அந்த மாதிரிதான் வந்து ஹலிதாவோட ஆட்சியில காபாந்து அரசாக அவங்க ஆட்சி இருந்து கொண்டு தேர்தல் நடந்தது. ஷேக் ஹசீனா அவர்கள் வெற்றி பெறாங்க. வெற்றி பெற்று வந்தவுடனே என்ன கோரிக்கைக்காக வந்து அவாமி லீக் போராடிச்சோ அந்த கோரிக்கையெல்லாம் கைவிட்டு இவர்கள் மீண்டும் வந்து ஒரு ஜனநாயகமற்ற ஒரு ஆட்சியை தான் கொடுக்குறாங்க. மீண்டும் அப்போ ஹலிதா வர்றாங்க. ஆனால் அதற்கு ஹலிதா வர்றாங்க. அதுக்கப்புறம் 5 ஆண்டுகள் கழித்து ஷேக் ஹசீனா வந்து கிட்டத்தட்ட 3 முறை தொடர்ந்து இப்போ ஷேக் ஹசீனா தான். இன்றைக்கு ஷேக் ஹசீனா வந்து இந்த இடஒதுக்கீடு திரும்பி பெறணும் அப்படின்றதான் முதல் கட்ட கோரிக்கையா இருக்குது. திரும்பி பெறன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு வந்து அவங்க ஏன்னா அது இல்லைல்ல, அதை தாண்டி நிறைய காரணங்கள் இருந்தாங்க. இது ஒன்னோட வந்து அந்த போராட்டம் வந்து முற்று பெறவில்லை. இவங்க திரும்ப அந்த இடஒதுக்கீடை வந்து திரும்ப பெற்றாலும் முற்று பெறல. இந்த முகமது யூனுஸ் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற பெண்கள் சந்திக்கின்ற சிக்கலுக்கு மிக மிக அடிப்படை காரணமானவர் தான் முகமது யூனுஸ். அது இந்த சுய உதவி குழு என்று சொல்கிற நுண்கடன் வழங்கி பெண்களை வந்து இன்றைக்கு வந்து மிகப்பெரிய கடன் சுமைக்குள்ள தள்ளி மன உளைச்சலுக்குள்ள தள்ளுன ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததுதான் முகமது யூனுஸ் என்பவர் அமெரிக்கவனுடைய கையாள். அதனால வங்கதேச மக்கள் முகமது யூனுஸை பிரதமராக ஏற்றதை வந்து திருப்பியும் வந்து தன்னுடைய போராட்டத்தின் மூலமாகவோ அல்லது வாக்கு மூலமாகவோ யூனுஸை தள்ளி விட்டுட்டு தங்களுக்குரிய ஒரு தங்கள் போராடுகின்ற அந்த மாணவர்கள் இருந்த ஒரு தலைவரையோ இல்ல பொதுமக்கள் இருந்த ஒரு தலைவரையோ ஒரு அரசியல் தலைமையை வந்து ஒரு புதிய தலைமையை உருவாக்கி அவர்களின் கையில் நாட்டின் ஆட்சியை ஒப்படைச்சாதான் மட்டும்தான் வங்க தேசத்தினுடைய உரிமை நிலைநாட்டப்படும், வளம் காப்பாற்றப்படும், பெண்களும் குழந்தைகளுடைய நலனும் காப்பாற்றப்படுமே ஒழிய யூனுஸ் கையில இருந்தா கட்டாயமாக அது வந்து காப்பாற்றப்படாது. இந்தியாவும் முழுக்க முழுக்க வந்து அமெரிக்கா பக்கம்தான் வந்து நிற்கும். ஏன்னா இந்தியாவினுடைய விரிவாக்கத்துக்கு கீழே வந்து வங்கதேசத்தை கொண்டுரும், இந்த பக்கம் பாகிஸ்தானை பிடிச்சி தான் கையில வச்சுக்கணும், வங்கதேசம் பிடிச்சு வச்சுக்கணும், இலங்கையை பிடிச்சு வச்சுக்கணும், நேபாளத்தை பிடிச்சு தான் கையில வச்சுக்கணும்னு இந்தியா வந்து ஆசைப்பட்டு கொண்டிருக்கு. அப்ப அமெரிக்காவோட சேர்ந்து கொண்டு இந்தியா என்ன விருப்பப்படும் பார்த்தீங்கன்னா, தன்னோட கைகளுக்கு கீழே வங்கதேசத்தை கொண்டு வந்துக்கணும்னு இந்தியாவும் விருப்பப்படும். இந்திய மக்களும் அதுக்கு எதிராக போராடணும். நம்மளோட நாடு நம்மளோட உரிமை என்பது போல வங்கதேச மக்களுடைய நாடு வங்கதேச மக்களுக்கானது, வங்கதேச உரிமை என்பது வங்கதேச மக்களுக்கானது. அப்போ இந்தியா அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்குமானால், வங்கதேசத்தை தன்னோட விரிவாக்கத்தின் கீழே கொண்டு வருமானால் அதை எதிர்த்து இந்திய மக்களும் போராடணும். வங்கதேசத்து மக்களின் கைகளில் ஒப்படைக்கணும். போராட்டம் வந்து கல்கத்தால பாத்தீங்கன்னா இந்து முஸ்லிம் கலவரமாக மாற்றப்பட்டது. நிறைய இடங்கள் அப்படி மாற்றப்பட்டு நாடே வந்து பிரிஞ்சு போன ஒரு சோகத்தை நம்ம பார்த்தோம். இப்பயும் வங்கதேசத்திலேயே என்ன ஒரு உரையாடல் அங்கேருந்து வர செய்திகள் என்ன வருதுன்னா, இந்து மக்கள் தாக்கப்படுறாங்க, வங்கதேச இஸ்லாமியர்கள் இந்து மக்களை தாக்குகிறார்கள் அப்படியெல்லாம் வந்து செய்தி வருது. அப்படியெல்லாம் மிகப்பெரிய தாக்குதல்லாம் வந்து அங்க நடத்தப்படல. இப்ப இந்த போராடுகிற மாணவர்களை வந்து ஷேக் ஹசீனா ரஜாக்கர்கள் இவர்கள்லாம் சொன்னாங்க. அதுக்கும் சேர்த்துதான் இந்த மாணவர்களால் தாங்க முடியல. உரிமைக்காக போராடும் போது தன்னை ரஜாக்கர்கள் சொல்றாங்க என்ற பொய்யை கட்டவிழ்த்து விட்டாங்க. அதே மாதிரிதான் இந்துக்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள், இந்து பெண்கள் வந்து வன்முறைக்குள்ளாக்கப்படுகிறார்கள் ஒரு மதவாதத்தை வந்து இந்த மணிக்கு வந்து மீடியா வந்து கட்டவிழ்த்து விடுது. அப்படியெல்லாம் வந்து தனிப்பட்டு இந்து பெண்களோ இந்துக்களோ அப்படிலாம் வந்து தனிப்பட்டு அப்படிலாம் வந்து தாக்கப்படலை. ஆனா இது எந்த கட்சியுமே வந்து தலைமை தாங்கல. ஒரு இடதுசாரி கட்சி தலைமையில இது நடந்திருந்தா இந்த ஏற்பட்டுக்கிட்டு இருந்த தவறுகள்லாம் கூட களையப்பட்டிருக்கும், தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கும். இன்னைக்கு அது முகமது யூனுஸ் கையில வந்து ஆட்சியும் கூட போய் சேர்ந்திருக்காது. ஆனால் இந்துக்கள் என்பதால் பாதிக்கப்படுறாங்க இல்ல, அது இஸ்லாமியர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இந்துக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இஸ்லாமிய மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இந்து குழந்தை இறந்து போயிருக்காங்க ஒழிய அதை மத கலவரமாக மாற்றி சித்தரித்து அதுல வந்து இந்தியா வந்து குளிர்காய நினைப்பது என்பது உண்மையிலேயே வந்து கண்டிக்கத்தக்கது.